ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏப்ரல் 16 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியாச்சின் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பனிப்பாறை. இதுதான் உலகினுடைய மிக உயரமான போர்க்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த சியாச்சின் பனிப்பாறைன்றது எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமயமலையினுடைய காரகோர மலைத்தொடரினுடைய 2000 அடி உயரத்துல வந்து இது அமைஞ்சிருக்கு. ஓகே, ஏன் இந்த ஏரியாவை வந்து போர்க்களம் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சியாச்சின் பனிப்பாறை வந்து இந்தியா பாகிஸ்தானுடைய சென்டர்ல, அதாவது எல்லை கோடு மாதிரி வந்து அமைஞ்சிருக்க ஒரு பனிப்பாறை. இது வந்து நம்ம இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். ஏப்ரல் 13, 1984 ஆபரேஷன் மேகதூத் அப்படின்ற நடவடிக்கை மூலமா பாகிஸ்தான் கிட்ட இருந்து இந்திய ராணுவம் வந்து கைப்பற்றி இருப்பாங்க. 2024 இந்தியாவினுடைய கண்ட்ரோல்ல இந்த சியாச்சின் பனிப்பாறை வந்து 40 ஆண்டுகள் நிறைவடையுது. ஓகே, இந்த சியாச்சின் பனிப்பாறையினுடைய முதல் பெண் ராணுவ அதிகாரி, இவங்க ஒரு இன்ஜினியர். இவங்க பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிவா சவுகான். அவர்கள் தான் வந்து என்னன்னா அந்த உலகினுடைய மிக உயரமான போர்க்களத்தின் முதல் பெண் ராணுவ அதிகாரியா இருக்காங்க. இந்த சியாச்சின் பகுதின்றது பாதுகாப்பு ரீதியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இந்த பாதுகாப்பு பகுதி, இந்த சியாச்சின் பகுதி வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான்ல இருந்து அத்துமீறி யாரு வேணா ஈஸியா இந்தியாக்குள்ள வந்து நுழையலாம். அதுவே நம்ம இந்திய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால பாகிஸ்தான்ல இருந்து யாருமே அவ்வளோ சீக்கிரமா நம்ம நாட்டுக்குள்ள வந்து நுழைய முடியாது. அதனால தான் ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 13 வந்து சியாச்சின் டேவா வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, அடுத்ததா நீரிலிருந்து பிளாஸ்டிக்கை நீக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோஜெல்ல வந்து தயாரிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர். இந்த நிறுவனம் தான் நீர்லேருந்து பிளாஸ்டிக்கை தனியாக பிரித்தெடுக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோஜெல்லை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஐஐடி வரிசையில் ரீசெண்டாக வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இங்கே வந்து 155 மில்லிமீட்டர் அளவு கொண்ட ஸ்மார்ட் வெடிபொருளை வந்து உருவாக்கின முதல் ஐஐடி எதுன்னு கேட்டீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். நெக்ஸ்ட் என்னன்னா யூஜி அட்மிஷன்ல வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரிசர்வேஷனை வந்து கொண்டு வந்தது எந்த ஐஐடின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஐஐடி மெட்ராஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஐஐடி பம்பாய் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் ஐஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஐஐடி ஜோத்பூர் பார்த்தீங்கன்னா இங்க தான் நேனோ சென்சார் மூலமா நோயை கண்காணிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்ததா ஐஸ்லாந்தினுடைய புதிய பிரதமரா பிஜர்னி பெண்டிஸ்டன் அப்படின்றவர் வந்து நியமிச்சிருக்காங்க. ஐஸ்லாந்துல ரீசெண்டா பார்த்தீங்கன்னா எர்த்துக்வைக்னால எமர்ஜென்சி வந்து, அதாவது அவசர நிலை பிரகடனத்தை வந்து செயல்படுத்தி இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2024 ஆண்டிற்கான தென்மேற்கு பருவமழை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி ஒரு ஆர்டிகல் கொடுத்திருப்பாங்க. அது என்ன, நம்ம ஜியோகிராஃபி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2024 ஆண்டினுடைய தென்மேற்கு பருவ காற்று சீசன் தொடங்குறதுக்கு முன்னாடியே எல்னினோ மறைஞ்சிருது. அதனால பருவமழை வந்து இயல்புக்கு மாறா அதிகமாவே வந்து பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்னினோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மத்திய பெருங்கடலினுடைய மேற்பரப்பு நீர் வந்து அதிகமா வெப்பமடைகிறதுனால அங்க என்ன ஆகும், அழுத்தம் வந்து குறைவாகுமா. அப்போ அழுத்தம் குறைவாகும் பொழுது காற்று வந்து நம்ம பக்கம் இருக்கிற பருவக்காற்றுகள் வந்து அழுத்தம் மிகுந்தது. அந்த பருவக்காற்றுகள் அழுத்தம் மிகுந்த பகுதியிலிருந்து அங்க உருவான அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும் பொழுது அங்க வந்து மொத்த காத்துமே வந்து பருவக்காற்றினுடைய மழை காற்று மொத்தமே வந்து மத்திய பசிபிக் பெருங்கடலுக்கு செல்றதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆயிடும், பருவக்காற்றினுடைய அளவு வந்து குறைஞ்சிடும். அப்போ எல்னினோ விளைவு அதிகமா இருக்கும்போது பருவமழை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும். லானினான்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதே மத்திய பசிபிக் பெருங்கடல்ல வெப்பம் வந்து குறையும் பொழுது அழுத்தம் வந்து அங்க பிரஷர் வந்து அதிகமாகும். அப்ப அங்க வந்து என்ன குளிர்ந்த காற்றா மாறி அங்க பருவமழை வந்து என்ன பண்ணும், அதிகமா வந்து பொழியும். அதனால்தான் எல்னினோ ஆண்டா இருக்கிற அந்த வருஷங்கள்லாம் எப்பவுமே பருவமழை வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேயோட ஸ்பெஷல்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா உலக கலை தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 அன்னைக்கு தான் வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததா திருநங்கைகள் தினம் வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15. திருநங்கைகளுக்கான ஒரு அமைப்பு வந்து 2008 ஏப்ரல் 15 ஏற்படுத்தப்பட்டதுனால தான் திருநங்கைகள் தினத்தை வந்து ஏப்ரல் 15 வந்து கொண்டாடுறாங்க. அப்போ வந்து சிஎம்மா இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அவர்கள். அடுத்ததா பல்கலைக்கழக மானிய குழு பத்தி பார்க்கலாம். ஏன் வந்து இதை இப்ப தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அதனுடைய மெம்பர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பல்கலைக்கழக மானிய குழுல பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் 10 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா
ஜோஹோ கம்பெனியினுடைய சிஇஓவான ஸ்ரீதர் வேம்பு அவர்களையும் வந்து ஒன் ஆஃப் த உறுப்பினராக வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பல்கலைக்கழக உறுப்பினருடைய பதவிக்காலம் எவ்வளோ ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள். இந்த பல்கலைக்கழக மானியக்குழு எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1956. இதனுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் குமார் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் மத்திய புலனாய்வு துறை சிபிஐனுடைய இணை இயக்குனராக வந்து அனுராக் குமார் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. சிபிஐ வந்து 1963ஆம் ஆண்டு வந்து ஏற்படுத்தப்பட்டது. எந்த குழுவினுடைய பரிந்துரைன்னு பார்த்தீங்கன்னா சந்தானம் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன்ல தான் வந்து சிபிஐ வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சந்தானம் கமிட்டி தான் மத்திய தகவல் ஆணையத்தினுடைய பரிந்துரை குழுவாகவும் வந்து இருந்திருக்கும். ஓகே, மத்திய புலனாய்வு துறையினுடைய டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் சூட் அவர்கள். ஓகே, அடுத்ததா டூரிங் விருது 2024. இது ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பத்தின விருது. இதுதான் நோபல் பிரைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்னு கூட இந்த விருதை வந்து நம்ம சொல்லலாம். யார் வந்து பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அவி விக்டர்சன் அப்படின்றவர் வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், நைஃப் அப்படின்ற நினைவு குறிப்பு, அதாவது மெமோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. அந்த நினைவு குறிப்பு புத்தகம் வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா சல்மான் ரஷ்டி அவர்களுடையது. இவர் ஒரு இந்தியன் தான், ஆனால் வந்து பிரிட்டிஷ் நாட்டில் வந்து இருக்காரு. இவர் ஒரு எழுத்தாளர். இவர் ஏன் வந்து இந்த நைஃப் அப்படின்ற புக்கை வந்து எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா 1988 இவர் எழுதின சாண்டனிக் வெர்சஸ் அப்படின்ற புக் வந்து இஸ்லாம் மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்றதுனால மக்கள் வந்து இவர் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை வந்து நடத்தி இருப்பாங்க. அதனுடைய நினைவு குறிப்பு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைஃப் அப்படின்ற புத்தகம். ஓகே, இவருடைய முக்கியமான இன்னொரு புக்கை பத்தி பார்ப்போம். அது வந்து என்னதுன்னா புக்கர் பிரைஸ் வந்து 1981 வந்து பெற்றிருக்காங்க. மிட்நைட் சில்ட்ரன் அப்படின்ற புக்கு தான் வந்து 1981 புக்கர் பிரைஸ் வந்து பெற்றிருக்கும். இந்த புக்கர் பிரைஸ்ன்றது நோபல் பிரைஸுக்கு ஈக்குவலானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.